தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கி நம்முடைய கார்ப்பரேட் கடவுள், அதாவது தொங்கு பாராளுமன்றத்துடைய காமெடியன், அதாவது வாரணாசியில் வீதி உலா போகிறாரு. ஒரு பொதுமக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, செருப்பெடுத்து அவர் மேலே அவருடைய காரில் வீசுகிறாங்களாம். அதாவது அயோத்தியில் வந்து செருப்பு தானப்பா நாட்டாண்டது, அதனால் இந்த செருப்பே ஆளட்டும்னு தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. இதை போய் என் பெருசுப்படுத்தி பேசிகிட்டு இருக்கீங்க. என் நண்பன் ஒருத்தர் சொல்கிறார், செருப்பை தூக்கி போட்டுட்டாங்க. தூக்கி போடலை, செருப்பை கொடுத்து சிம்மாசனத்தில் உட்கார சொல்கிறாங்க. அதுக்கு இது சிறப்பான பதிலடி, தரமான பதிலடின்னு நம்ம சொல்லணும். அதாவது ஓசோ என்ன தெரியுமா சொல்கிறாரு, வாழ்கிறவன் வந்து சொர்க்கத்தை போய் பார்க்கல, மரித்தவன் வந்து அதை பற்றி கூறலை, ஆனால் சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குன்னு சொல்லி இந்த மனிதனை வந்து மூட நம்பிக்கையில் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தங்க சொல்கிறாங்க, எல்லாமே எழுதி வச்சதுப்படி தான் நடக்கும், எதுவும் மாற்றி நடக்காது, எழுதுனது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கட்டத்தை வச்சு ஜாதகம் சொல்கிறவங்க ஒரு நிமிஷம் யோசிக்கணும். நெடுஞ்சாலையில் நீங்கள் கடக்கிறதுக்கு முன்னாடி இடதும் வலதும் ஏன் பார்க்குறீங்க?